Hi everyone, good morning in India and good evening there in Costa Rica. Yes friends, இந்த vlog வந்து என்னுடைய SJO to Chennai travel vlog தான். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக வீல் சேர் ஃப்ரெண்ட்லியான ட்ராவலர்ஸ்க்கு எவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், இந்த ஃப்ளைட் ட்ராவலில் எப்படி ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படிங்கிற விஷயம் எல்லாமே இந்த vlogல ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு முடிஞ்ச வரைக்கும் vlog எடுத்து கம்பைன் பண்ணி கொடுத்துருக்கேன், ஏன்னா நிறைய டிரான்சிட்லாம் இருந்ததுனால ரொம்ப டயர்டாக இருந்தது. ஸோ வாங்க vlogக்குள்ளே போகலாம். vlog ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். இட் குட் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் எனி ஒன் ஹூஸ் ட்ராவலிங் ஆன் அ வீல் சேர் இன் அ ஃப்ளைட். ஸோ பிஃபோர் தட் வீடியோவை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணிவிடுங்க. இப்போ vlog ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகேங்க. 6th June ஃப்ரைடே மார்னிங் வந்து நாங்கள் ரெடி ஆகிட்டு இருந்தோம் ட்ராவலுக்கு. லக்கேஜ்லாம் பேக் பண்ணியாச்சு. கொஞ்சமாக தயிர் சாதம் சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டேன். பிகாஸ் ஆல்வேஸ் ட்ராவல் பண்ணும்போது இந்த மசாலா ஸ்பைசஸ் அதுக்கப்புறமா ஓவர் காரம் இதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கணுங்க. மேக்ஸிமம் வந்து தயிர் சாதம் சாப்பிட்டுட்டு போயிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் பசி அடங்கி இருக்கும், அதே சமயம் நமக்கு ஸ்டொமக்கில் எந்த ட்ரபுளும் வந்து வராது. இது என்னுடைய பர்சனல் சஜஷன். பிகாஸ் ஐ ஹவ் பீன் ட்ராவலிங் ஃபார் குவைட் சம் டைம் நவ். நான் எப்பயுமே தயிர் சாதம் சாப்பிட்டு நான் அனுப்பும் அதே தான் சொல்லுவேன், நல்லா தயிரை விட்டு சாதம் சாப்பிட்டுட்டு கிளம்பு அப்படின்ட்டு. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஸ்டொமக்கில் எந்த அப்செட்டோ இல்லை ஒரு டிஸ்டர்பன்ஸோ வந்து ட்ராவல் போது இருக்காது. ஓகே, கிளம்பியாச்சு. இங்கே வந்து நாங்கள் ஊபர் புக் பண்ணி கிளம்பியிருந்தோம். அண்டு நானும் அனுவும் மட்டும்தான் அந்த தடவை ட்ராவல் பண்ணுறோம். ஸோ எங்களுக்கு வந்து கோஸ்டாரிக்கா டு சென்னை ஃப்ளைட் வந்து 3:30 டிபார்ச்சர் ஃப்ரம் கோஸ்டாரிக்கா. அதனால் நாங்கள் ஒரு 12:30 அந்த மாதிரி வந்துட்டோம் ஏர்போர்ட்டுக்கு. எனக்கு பர்சனல் ஃபேவரட்டான ஏர்போர்ட்னால் இது எங்களுடைய கோஸ்டாரிக்கா ஏர்போர்ட் தான். ஏன்னா ஃப்ளைட் அண்ட் ரன்வே வந்து அவ்வளோ அழகாக அவ்வளோ கிளியராக ஸ்ட்ரைட்டாக பார்க்கக்கூடிய ஒரு பிளேஸ் இது. நான் நிறைய முன்னாடி இங்கே வந்த புதுசில் கோஸ்டாரிக்கா வந்த டைமில் இருந்த vlogலாம் ஷேர் பண்ணியிருப்பேன். இப்போ நான் இந்த vlog அப்லோட் பண்ணும்போது ஐ மீன் இந்தியா, நான் இந்தியாவிலேருந்து அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். ஸ்டில் என்னுடைய பர்சனல் ஃபேவரட் ஏர்போர்ட்னு பார்த்தீங்கன்னா ஐ வுட் டெஃபினெட்லி ப்ரிஃபர் மை கோஸ்டாரிக்கா ஏர்போர்ட். இட் இஸ் ஸோ பியூட்டிஃபுல். மெயினாக அந்த டேக் ஆஃப் அண்ட் லேண்டிங் ரன்வேல பார்க்குறது வந்து ரொம்ப அழகாக இருக்குங்க. ஸோ நாங்கள் வந்து ஒரு 12:40 அந்த மாதிரி தான் வந்தோம். பார்த்தா டக்குன்னு எங்களுக்கு கிளியர் ஆகிடுச்சு. லக்கேஜ் முடிஞ்சது, இமிக்ரேஷன் ஓவர். போர்டிங் பாஸ் வந்து நாங்கள் ஆன்லைனில் ஆல்ரெடி செக்இன் பண்ணி போர்டிங் பாஸ் எடுத்துட்டோம். ஸோ அது ஃபிசிக்கல் காப்பி மாத்திரம் இஷ்யூ பண்ணாங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் செக்யூரிட்டி கிளியரன்ஸ் எல்லாமே டக்குன்னு முடிஞ்சு எங்களுக்கு ஒரு, ஏன்னா நான் எங்கேயுமே க்யூ எடுக்கல. இது ஒரு பாயிண்ட் மென்ஷன் பண்ணுறேன். மோஸ்ட் ஆஃப் த ஏர்போர்ட்ஸில் வந்து இஃப் யூ ஆர் அ வீல் சேர் யூஸர், நீங்கள் வந்து யூ நீட் நாட் டேக் க்யூ, யூ கேன் ஆல்வேஸ் பி இன் அ ப்ரையாரிட்டி லைன். அது வந்து நமக்கு ஃபாஸ்ட்டாக முடிஞ்சிடும் எல்லாமே. ஸோ இந்த ஏர்போர்ட்டை கொஞ்ச நேரம் சுற்றி பார்த்துட்டு இருந்தோம், டைம் இருக்குது அப்படிங்கிறதுனால. ஏர்போர்ட்டில் லைவாக ஒருத்தர் கான்செப்ட் பண்ணி நான் வந்து இங்கே தான் பார்த்துருக்கேன். ஐ டோன்ட் ரிமெம்பர் சீயிங் இன் எனி அதர் ஏர்போர்ட்ஸ். ஸோ அது கொஞ்சம் நேரம் கேட்டுட்டு இருந்தோம், நல்லா இருந்தது. அண்ட் இங்கே டியூட்டி ஃப்ரீ ஷாப்ஸ்லாம் கொஞ்சம் பார்த்தோம், ஏதாவது வாங்கிட்டு போகலாமா அப்படின்னு. பட் எல்லாமே நாங்கள் லக்கேஜில் போட்டுட்டோம். கையில் வந்து 2 ஹேண்ட் லக்கேஜ் மட்டும்தான் இருந்தது. அது கூட ரொம்ப சூப்பர் ஹெவிலாம் இல்லை, ஒரு பேக் மாதிரி தான் வச்சுருந்தோம். அண்ட் அஃப்கோர்ஸ் ஏர்போர்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா தெரியும் எல்லாமே சரியான காஸ்ட்லியாக இருக்கும் இல்லையா. ஒரு வாட்டர் பாட்டில் கூட பார்த்திங்கன்னா ப்ரைஸியாக இருக்கும் இங்கே. அண்ட் இந்த கடை கொஞ்சம் நல்லா இருந்த மாதிரி இருந்ததுங்க. அந்த சாவினியர்ஸ், அதுக்கப்புறம் ட்ரெஸ்ஸஸ் அண்ட் ஃபியூ ஜுவல்லரி பீசஸ்லாம் இருந்தது. நல்லா ஆன்டிக் கலெக்ஷன்ஸ் மாதிரி இருந்தது. ஆனால் $50 குறைஞ்சி எதுவுமே இல்லைங்க. எதை பார்த்தாலும் $50, $60 ஆர் $100 அப்படி தான் இருந்தது. ஸோ அதனால் நாங்கள் வாங்கலை. ஆஸ் யூஷுவல் நம்ம வந்து விண்டோ ஷாப்பிங் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி இங்கே எல்லா கடைகள்லையும் 2-3 கடை நல்லா இருந்தது. நிஜமாவே குவாலிட்டியும் நல்லா இருந்தது அண்ட் த லுக் வாஸ் ஸோ குட். பட் அஃப்கோர்ஸ் சூப்பர் ப்ரைஸி. அதனால் ஜஸ்ட் நாங்கள் பார்த்துட்டு அப்படியே வந்து வெளியில் வந்துட்டோம். பிரேஸ்லெட்ஸ் அந்த மாதிரி சில திங்ஸ்லாம் வாங்கலாம் அப்படின்னு மைண்டில் இருந்தது. அது வந்து நான் ஏர்போர்ட்டில் தான் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அப்புறம் இந்த பீச் வைப்பில் இருக்கிற இந்த ஸ்கர்ட்ஸ்லாம் ரொம்ப அழகாக இருந்ததுங்க. இதெல்லாமும் $60 தான் இருந்தது. பட் த டெனிம் ஸ்கர்ட் இதெல்லாம் ரொம்ப க்யூட்டாக இருந்தது. குவாலிட்டி வைஸும் வந்து சூப்பராக இருந்தது. சரி, சும்மா அவங்க எல்லாருக்கும் காமிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த vlogல நான் இன்க்ளூட் பண்ணேன். அண்ட் டு த கேட் ஆன் த வேல பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு பேஸ்ட்ரி, இந்த பஃப் அதெல்லாம் கிடைக்கல, அந்த மாதிரி ஒரு கடை இருந்தது. சரி நம்ம, ஏன்னா ஏறினோடனே உங்களுக்கு வந்து மீல்ஸ் கொடுக்க மாட்டாங்க, கண்டிப்பாக ஒரு 2-3 hours ஆகும். ஏதாவது வாங்கிடலாமா அப்படின்னு பார்த்தா எல்லாமே வந்து ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் மீட் ஃப்ளேவரில் தாங்க இருந்தது. அதனால் வந்து நாங்கள் அதை பர்ச்சேஸ் பண்ணலை. பட் ரொம்ப நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. பேஸ்ட்ரீஸ்லாம், கேக் அண்டு எல்லாமே ரொம்ப டெக்ஸ்சர் சூப்பராக இருந்தது. ஸோ எனிவே நம்ம ஏறினோடனே நாங்கள் ஆல்ரெடி தயிர் சாதம் சாப்பிட்டு வந்ததுனால ஏறினோடனே ஏதாவது கொடுத்துருவாங்க அப்படிங்கிறதுனால நம்ம வெயிட் பண்ணியே பொறுமையாக சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு அணுக்கிட்ட அதெல்லாம் வாங்காத அப்படின்னு சொல்லிட்டேன்.
ஸோ இதுதான் அங்கே பார்த்துட்டு இருந்தேன். இந்த மாதிரி பிரேஸ்லெட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 2 buy 2 and get 2 free அந்த இதில் இருக்கும். ஆனால் ஒன்று எடுத்தோம் அப்படின்னா அது $6 ஆகும். ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது இது ஒரு நல்ல டீலாக இருந்தது. சரி, அந்த ரெட் அண்ட் பிளாக் காம்பினேஷன் நல்லாயிருக்கு, எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தோம். அதுக்கப்புறமா 2 காம்பினேஷனில் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு நாங்கள் அது கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு இருந்தோம். ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் ரியல் கிறிஸ்டல் பீட்ஸ்லேயும் பண்ணியிருந்தாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், பயங்கர ஷைனிங்காக ரொம்பவே நல்லா இருந்தது இது. ஸோ இந்த கடையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சரி நம்ம கேட்டுக்கு போகலாம் அப்படின்ட்டு நினச்சோம். பார்த்தீங்கன்னா பெரிய ஏர்போர்ட் அப்படின்லாம் சொல்ல முடியாது, ரொம்ப சின்ன ஏர்போர்ட் தான். ஆனால் இட் இஸ் அ வெரி வெரி வெல் மெயின்டைன்ட் ஏர்போர்ட். டக்குன்னு க்யூ கிளியர் ஆகும், ப்ராசஸ்லாம் முடிஞ்சிடும், நம்ம அழகாக கேட்டில் வந்து நம்ம உட்காந்துடலாம். அந்த மாதிரியான ஒரு இது தான். அண்ட் வீல் சேர் யூசர்ஸ் அண்ட் ஓல்ட் பீப்புள், பேரண்ட்ஸ் வித் ஸ்மால் கிட்ஸ், அவங்களுக்குலாம் கண்டிப்பாக ப்ரையாரிட்டிஸ் இருக்குது. அண்ட் கேபின் வீல் சேர் அவைலபிளாக இருக்குது. அதை நம்ம வந்து புக்கிங்லேயே வந்து சொல்லிடணும். இல்லை இங்கே போர்டிங் பாஸ் எடுக்கும்போது கேபின் வீல் சேர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா நீங்கள் வந்து நமக்கு அந்த போர்டிங் பாஸ்லேயே 2 போர்டிங் பாஸ், தட் இஸ் கோஸ்டாரிக்கா டு ஜூரிக் அண்ட் ஜூரிக் டு டெல்லி, அந்த 2 பாஸ்லேயுமே வந்து அசிஸ்டன்ஸ் நீடட் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிவிடுவாங்க. ஸோ தட் நீங்கள் அங்கே லேண்ட் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து நமக்கு அசிஸ்டன்ஸ் கிடச்சிரும். இது ஒரு பாயிண்ட்டு. ஸோ வி ஆர் வெயிட்டிங் இன் திஸ் கேட். பார்த்துட்டு அப்படியே உட்காந்துட்டே இருந்தோம். எத்தனை தடவை பார்த்தாலும் எனக்கு இந்த ஃப்ளைட் டேக் ஆஃப் லேண்டிங், ஃப்ளைட் இட் செல்ஃப் பார்த்தாலே வந்து எனக்கு அவ்வளோ பிடிக்கும். இட் இஸ் சூப்பர் ஃபேசினேட்டிங். அண்ட் என்னமோ ஒரு சிலருக்கும் நிறைய விஷயங்கள் யோசிக்க தோணும் அந்த மாதிரி ஃப்ளைட்ஸ்லாம் பார்க்கும்போது. ஸ்பெஷலி ஏர்போர்ட்டில் வந்து நம்ம ஒரு இடத்துலேருந்து கிளம்பும்போது அப்படியே ஹார்ட் ரொம்ப ஹெவியாக இருக்கிற மாதிரி இருக்கும். எனக்கு எவ்ரி டைம் இருக்குங்க. இதர் ஃப்ரம் இந்தியா ஐ ட்ராவல் ஹியர் ஆர் கோஸ்டாரிக்கா டு இந்தியா வரும்போது மனசு ஒரு மாதிரி ஹெவியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஏதோ ஒன்று பண்ணும் நமக்கு. ஐம் ஷுர் தோஸ் ஹூ ட்ராவல் அது வந்து உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போர்டிங் ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ வி தாட் வி கேன் யூஸ் த டிசபிலிட்டி வாஷ்ரூம். ஸோ சூப்பராக இருக்குங்க வாஷ்ரூம். எல்லாம் ஆட்டோமேட்டிக் ஃப்ளஷ்ஷு, செம்ம நீட்டாக இருக்கும். பிடிச்சிக்கிறதுக்கான அந்த ஹோல்டர்ஸ்லாம் பர்ஃபெக்டாக இருக்கும். ரெகுலர் வாஷ்ரூம்க்கும் டிசபிலிட்டி வாஷ்ரூம்க்கும் இந்த மேசிவ் டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இங்கே அப்ராடில் எல்லா இடங்கள்லையுமே நம்ம பார்க்க முடியும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா போர்டிங் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஆஸ் யூஷுவல் லைக் ஐ சே தீஸ் ஆர் த ப்ரையாரிட்டிஸ் அப்படிங்கும்போது ஃபஸ்ட்டு நான் தான் போட் பண்ணுவேன். ஜூரிக்லேயும் நான் தான் ஃபஸ்ட்டு போட் பண்ணேன். ஸோ இங்கே வந்து நான் ஒரு சில பார்ட் ஆஃப் த விலாக் தான் எடுத்திருக்கேன். ஃபுல் ஃப்ளைட்ஸ்லாம் வந்து எடுத்தேன். எனக்கு ரொம்ப டயர்டாக இருந்தது. ஸோ அகெயின் இந்தியா டு கோஸ்டாரிக்கா நான் பேக் போகும்போது உங்களுக்கு வேறு செட் ஆஃப் விலாக் மாதிரி கவர் பண்ணுறேன். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து கேபின் வீல் சேர். உங்களுக்கு வந்து கேபின்குள்ளே என்டர் ஆகும்போதே இந்த வீல் சேர் கொடுத்துருவாங்க. அண்ட் திஸ் வீல் சேர் ஹேஸ் அ லாக் சிஸ்டம். ஃபுல் கண்ட்ரோல் அவங்க கிட்டக்க இருக்கும். நம்மளை வந்து எடுத்துகிட்டு போய் நம்ம பிளேஸில் கம்ஃபர்டபுளாக உட்கார வைக்கிற வரைக்கும் தே வில் டேக் த ரெஸ்பான்சிபிலிட்டி. இன்கேஸ் உங்களால் இந்த கேபின் வீல் சேரில் மாறிக்க முடியாத பர்சனாக இருந்தீங்க அப்படின்னா தென் யூ மே நீட் மோர் அசிஸ்டன்ஸ். அவங்க வந்து உங்களை லிஃப்ட் பண்ணி உட்கார வச்சு தே வில் மேக் யூ உங்கள் பிளேஸில் உட்கார வைக்கிற வரைக்கும் அவங்க ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துப்பாங்க. ஸோ ப்ளீஸ் மென்ஷன் இன் யுவர் டிக்கெட் தட் யூ நீட் அ வீல் சேர் அசிஸ்டன்ஸ். வீல் சேர் சிம்பிள் போட்டு எனக்கு ஹெல்ப் வேணும் அப்படின்னு மென்ஷன் பண்ணிவிடுங்க. இட் இஸ் ஆல்வேஸ் பெட்டர். அப்படி இல்லை நீங்கள் டிக்கெட்டில் போடாட்டி கூட போர்டிங் பாஸ் இஷ்யூ பண்ணும்போது சொல்லிவிடுங்க கண்டிப்பாக. சரிங்களா? ஸோ கம்ஃபர்டபுளாக சீட்டில் உட்கார வச்சுருவாங்க. அதுக்கப்புறம் தே வில் மேக் ஷுர் நீங்கள் வந்து எங்கேயும் ஹிட் ஆகாமல் கரெக்டாக நம்ம பிளேஸில் உட்கார வச்சுருக்கோமா, சீட் பெல்ட்லாம் போட்டிருக்காங்களா எல்லாம் பார்த்துட்டு தான் அவங்க போவாங்க. அண்ட் இது வந்து அப்ராடில் நான் சொல்கிறேன். டெல்லியில் நடந்த நிறைய விஷயங்கள் இருக்குது. அதை நான் வந்து டெல்லி போர்ஷன் வரும்போது நான் சொல்கிறேன். நான் சொல்கிறது கோஸ்டாரிக்கா அண்ட் ஜூரிக்கில் ஐ வாஸ் த ஃபர்ஸ்ட் பர்சன் டு போர்ட். அண்ட் டிபார்ச்சர் வாஸ் ஆன் டைம். லைக் 5-10 minutes தான் உங்களுக்கு கொஞ்சம் டிலே மாதிரி இருந்தது. பட் இட் வாஸ் பர்ஃபெக்ட். அண்ட் அந்த கேபின் க்ரூ ப்ரிப்பேர் ஃபார் டேக் ஆஃப் அப்படின்னு சொல்லி டேக் ஆஃப் எடுத்து நம்ம கிளம்பும்போது கமெண்ட் சொல்லுங்கள், எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். ஹவு மெனி ஆஃப் யூ ஃபீல் யூ ஹார்ட் ஹெவி? ஏன்னா அங்கே நான் அவ்வளோ வருஷம் இருந்திருக்கேன் இல்லையா, இருந்துட்டேன். இப்போ நான் திருப்பி இங்கே ஒரு 2.5 months இப்போ இந்தியாவுக்கு வந்துட்டு கிளம்பும்போது சம்திங் நமக்கு வந்து இருக்கும். எந்த கண்ட்ரியில் இருந்தாலுமே இது அந்த மாதிரி இருக்கும். பிகாஸ் த மோர் யூ லிவ் இன் அ பிளேஸ் யூ கெட் மோர் கனெக்டட் இல்லையா, நமக்கு அது ரொம்ப பிடிச்சி போயிடும், அந்த மாதிரி இருக்கும். ஸோ எஸ் ஃப்ரெண்ட்ஸ், ஆன் டைம் டேக் ஆஃப் ஆகிடுச்சு. இது வந்து இந்த சிஸ்டம் எல்லாமே வந்து நான் வந்து அப்ராட் கண்ட்ரீஸில் சொல்கிறேன். இந்த போர்டிங் பாஸ் இஷ்யூ பண்ணுறதுலேருந்து அசிஸ்டன்ஸ்லேருந்து எவ்ரி திங் இஸ் இன் அனதர் கண்ட்ரி. இந்தியாவில் டெல்லியில் வந்து நான் லேண்ட் ஆகும்போது நான் வந்து ஒரு சில வீடியோ மட்டும், ஏன்னா லாஸ்ட் டைமே வந்து நீங்கள் டெல்லியில் கொஞ்சம் வீடியோ எடுங்க அப்படின்னு சொல்லி எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தாங்க. லைக் 2 years பிஃபோர் when I travel.
அந்த vlogல சொல்லியிருந்தாங்க. பட் நான் அதை மென்ஷன் பண்ணுறேன். கண்டிப்பாக இந்த வீடியோவில் டெல்லி காட்டும்போது நான் அதை உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ டேக் ஆஃப் ஆகிடுச்சுங்க. ஐ ஃபீல் ஸோ சேட். என்னுடைய ஹார்ட்டை வந்து அங்கே விட்டுட்டு போகிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துகிட்டே இருந்தது. ஸோ ஐ ஜஸ்ட் செட் பை பை கோஸ்டரிக்கா அண்ட் see you soon அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். ஏர்போர்ட்லேயும் எங்களுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் ஆக்சுவலாக நாங்கள் ரெகுலராக வந்து ஏர்போர்ட்டில் கிளம்பும்போது எங்களுக்கு 2-3 பேர் ரெகுலராக வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. அண்ட் லைக் சூப்பர் ஃப்ரெண்ட்லி. அவங்களாமும் நாங்கள் வந்து பார்த்ததில் ரொம்ப ஹாப்பியாக இருந்தது அன்றைக்கி. அதுக்கப்புறம் சம் பேசிக் அனௌன்ஸ்மெண்ட்ஸ் லைக் சீட் பெல்ட் ஸ்விட்ச் ஆன் பண்ணுறது, அதுக்கப்புறம் நம்மளுடைய எமர்ஜென்சி எக்ஸிட்ஸ் அந்த மாதிரியான அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறது, அபவுட் அவர் மீல் எல்லாமே வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க. அண்ட் நல்லா பார்த்துப்பாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, சூப்பராக பார்த்துப்பாங்க. ஸோ தைரியமாக நம்ம ட்ராவல் பண்ணலாம், வி நீட் நாட் வரி. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஹெட்செட் வந்து இஷ்யூ பண்ணாங்க. அண்ட் சில ஃப்ளைட்லலாம் டிஃபால்ட்டாக ஹெட்செட் இருக்கும், இங்கே வந்து தனியாக தான் கொடுத்தாங்க. கிளென்சிங் வைப் ஹெட்செட் அது எல்லாமே கொடுத்துருந்தாங்க. அண்ட் மீல் ஆப்ஷன்ஸ் பற்றி சொல்லியிருந்தாங்க. ஸோ லைக் பேசிக் ஜஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட் ப்ராசஸ் வந்து இருந்தது. ஸோ இதுதான் ஃபுல் எக்கானமி கேபின். நாங்கள் உட்காந்துட்டு இருந்த செக்ஷன் ஃபுல்லாக அப்படி தான் இருந்தது. எதுக்கு தெரியுமா நாங்கள் எட்டி பார்த்துட்டு இருந்தோம்? இந்த மீலுக்காக தான். ஏன்னா நாங்கள் மார்னிங் 11:30 11:45க்கு கர்ட் ரைஸ் சாப்பிட்டது. அதுக்கப்புறம் வந்து அனு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கேட்க ஆரம்பிச்சிட்டா. நாங்கள் ஃப்ளைட் போர்ட் பண்ணது 3:20 சம்திங் 3:15 அந்த மாதிரி. 3:45க்கு டேக் ஆஃப் எடுத்தாச்சு. ஸோ செம பசி லைட்டாக அப்படி வந்து எனக்கு லைட்டாக தான் இருந்தது. பட் அனுக்கு ரொம்ப ரொம்ப பசிக்க ஆரம்பிச்சிடுச்சு ஸ்லோவாக. அண்ட் இன்ஃப்ளைட் ஃபீச்சர்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மூவிஸ்லாம் ரொம்ப கலெக்ஷன் இருக்காதுங்க. எமிரேட்ஸ் அளவுக்குலாம் வந்து கலெக்ஷன் இருக்காது. பட் ஸ்டில் யூ கேன் வாட்ச். அனு வந்து அந்த ஃப்ரெண்ட்ஸ் சீரீஸ் பார்த்துட்டு தான். இங்கிலீஷ் மூவிஸ் எல்லாமே நிறைய நல்ல கலெக்ஷன்ஸ். நான் ஒரு டிசிஷன் எடுத்தேன் இந்த தடவை. என்னன்னா ஃப்ளைட்டில் கண்ணை மூடிட்டு நல்லா மேக்ஸிமம் தூங்கிடணும் அப்படின்னு நான் முடிவு பண்ணேங்க. நான் லிட்ரலி ஸ்லெப்ட் வெல். ஏன்னா இந்த மூவிஸ் எல்லாம் பார்த்துட்டு ப்ளே பண்ணிகிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த 24 hours ஆர் மோர் தென் 24 hours ஜேர்னியில் ரொம்ப டயர்டாக ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக ஆகிடும். ஸோ மேக்ஸிமம் நீங்கள் வந்து நல்லா கண்ணை மூடி ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். நான் இந்த தடவை ஐ மேக் ஷுர் நான் வந்து ரெஸ்ட் எடுத்து ஆகணும் அப்படின்னு முடிவோடு தான் நான் வந்து போனேன். அண்ட் ஐ ஸ்லெப்ட் சூப்பர் வெல். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ட்ரிங்க்ஸ் கொடுத்தாங்க. யூ கேன் ஹாவ் எனி ட்ரிங்க்ஸ் தட் யூ வாண்ட். நான் வந்து டொமேட்டோ ஜூஸ் தான் ஃபஸ்ட்டு எடுத்துக்கிட்டேன். யூ கேன் ஹாவ் வைன் எனிதிங் நம்ம எடுத்துக்கலாம். பட் எப்பயுமே ஒரு விஷயம், ஃப்ளைட்டில் வந்து நம்ம பாடி ரொம்ப சீக்கிரமாக டீஹைட்ரேட் ஆகிடுங்க. ஏன்னா அந்த ஏர்லேயே இருக்கிறதுனால நம்ம ஸ்கின் கண் எல்லாம் வந்து ஒரு மாதிரி எரிய ஆரம்பிச்சு சூப்பர் ட்ரை ஆக தொடங்கிடும். ஸோ கீப் யூர் செல்ஃப் ஹைட்ரேட்டட் அண்ட் ஃப்ரெஷ். நிறைய இந்த மாதிரி ஃப்ரெஷ் ஜூஸ் குடிங்க. இந்த கோக்கு, டயட் கோக்கு அந்த மாதிரிலாம் பண்ணுறதை விட என்னோட சஜஷன் என்ன அப்படின்னா, ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ் அண்ட் ஃப்ரெஷ் வெஜிடபிள் ஜூஸ் அந்த மாதிரி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா வந்து பாடி டீஹைட்ரேட் ஆகாமல் வந்து நம்ம கொஞ்சம் ப்ரொடெக்ட் பண்ணிக்க முடியும். தண்ணியும் கொடுப்பாங்க. பட் ஸ்டில் நீங்கள் வந்து ஆடடாக வந்து ஒரு ஃப்ரூட் ஆர் வெஜிடபிள் ஜூஸ் எடுத்தீங்க அப்படின்னா நமக்கு தேவையான அந்த ஹெல்த் பெனிஃபிட்ஸோடு நமக்கு டீஹைட்ரேட்டும் ஆகாமல் நம்மளால் மெயின்டைன் பண்ணிக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட் வந்து மீல்ஸ் வந்துடுச்சு. நான் வந்து வெஜிடேரியன் பாஸ்தா வித் சாலட் அண்ட் அந்த ஆரஞ்சு க்ரீம் கேக், அப்பா செம்ம டேஸ்ட்டுங்க. அந்த மஃபின் மாதிரி தான் இருந்தது. பட் ப்ரெஸ் பண்ணி சாப்பிட்டாக்க சூப்பர் ஸ்பஞ்சி அண்ட் செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. ரொம்ப டெசர்ட் வாஸ் லைக் ஆசம், சீரியஸ்லி ஆசம். பாஸ்தாவும் நல்லா சூடாக தான் இருந்தது. பட் எனக்கெலாம் வந்து இந்த பாஸ்தா, இந்த ஃப்ளைட் ஃபுட்டெல்லாம் வந்து பெரிய ஒரு இன்ட்ரெஸ்ட் கிடையாது. நான் அங்கேயுமே ஒரு கப்பு கேர்டு கொடுப்பாங்க பார்த்தீங்களா, சில சமயம் அந்த கேர்டு வந்து சாப்பிட்டுட்டு நான் விட்டுருவேன் ஃப்ரூட் சாப்பிட்டுட்டு. பட் பாஸ்தா வாஸ் குட், இட் வாஸ் கைண்ட் ஆஃப் குட். நான் ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணி நான் வந்து சாப்பிட்டுட்டேன். அண்ட் அஃப்கோர்ஸ் வெஜ், நான்வெஜ் அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். பட் மேக்ஸிமம் வெஜிடேரியன் சூஸ் பண்ணிக்கோங்க. இதுவும் வந்து நம்மளுடைய ஸ்டொமக் எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் ட்ராவலில் நம்ம இருக்கிறதுக்காக தான் சொல்கிறேன். ஸோ அது முடிச்சுதுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது டெல்லி ஏர்போர்ட். ஸோ நான் வந்து ஜூரிக் டு டெல்லி நான் எடுக்கல. அது வந்து நான் இங்கேருந்து ரிட்டர்ன் போகும்போது அந்த vlog நான் கவர் பண்ணுறேன். ஸ்ட்ரெயிட்டாக இப்போ டெல்லிக்கு லேண்ட் ஆகிட்டேன். எனக்கு சரியான டயர்டு. டெல்லியில் சர்வீஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு எனக்கு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. டெல்லியோட சர்வீஸ் வந்து ஒஸ்ட்டாக தாங்க இருக்கும். ஆனஸ்ட்லி ஸ்பீக்கிங், வீல் சேர் வந்து ப்ராப்பராக வந்து இருக்காது. செகண்ட் திங் வந்து பார்த்திங்கன்னா இட்ஸ் அ மேசிவ் ஏர்போர்ட். நடந்துக்கிட்டே இருக்கணுங்க. அண்டு ரொம்ப எக்ஸாஸ்ட் ஆகிடுவோம். நம்ம ஆல்ரெடி நம்ம இவ்வளோ நேரம் ட்ராவல் பண்ணிட்டு வந்ததில் வி வில் கெட் எக்ஸாஸ்டட். சர்வீஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எங்கே டெல்லி இறங்குறவங்களையும் கேட்டு பாருங்கள், இதே தான் சொல்லுவாங்க.
ரொம்ப இதுவாக ட்ரீட் பண்ணுவாங்க நம்மளை. தட் இப்போ எல்லா இடங்கள்லையும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்மளை தானே ஏற்றுவாங்க இல்லையா? இங்கே மட்டும் பேசஞ்சர்ஸ்லாம் போர்ட் பண்ணதுக்கப்புறமா நம்மளை ஏற்றுவாங்க. இந்தியா வந்த உடனேயே நமக்கு வந்து நிறைய சேஞ்சஸ் தெரியும். இதுதான் நான் வந்து சொல்லுவேன். மெயினாக வந்து வீல் சேர் ஃப்ரெண்ட்லியாகவும் நமக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாகவும் இருக்கிற இடங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெல்லி வந்து ரொம்ப ரொம்ப கம்மிங்க. ஐ எம் ரியலி சாரி டு சே திஸ். பட் இன்கேஸ் நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா டெல்லி எடுக்கிறத வந்து மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஸ்பெஷலி இஃப் யூ ஆர் அ வீல் சேர் பர்சன், டெல்லி டிரான்சிட்டை அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. நான் வந்து டெல்லி டு சென்னைக்கு ஒரு டிரான்சிட் எடுத்ததுனால எவ்ரி டைம் திஸ் ஹேப்பன்ஸ் ஃபார் மீ. தட் நான் இறங்கும்போது சூப்பர் டயர்டாக இருப்பேன். பட் பயங்கர கஷ்டமான ஒரு டைமாக தான் இருக்கும் டெல்லியில். சில சமயம் நமக்கு வர அட்டெண்டர்ஸ் தே வில் பி வெரி ஹெல்ப்ஃபுல். அவங்க எல்லாமே பண்ணி கொடுத்துருவாங்க. இந்த தடவை வந்தவர் போர்டிங் பாஸ் வாங்கி கொடுக்குற வரைக்கும் ஹி வாஸ் தேர் வித் மீ. லக்கியாக நமக்கு அந்த மாதிரி நடக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் கேட்குற கொஸ்டினுக்கு கூட அவங்க ஆன்சர் பண்ண மாட்டாங்க. நமக்கு டவுட் இருக்குது அப்படின்னு கேட்டால் கூட பதில் சொல்ல மாட்டாங்க. மோஸ்ட் ஆஃப் தி அட்டெண்டர்ஸ் அண்ட் பீப்புள் அரவுண்ட் டெல்லி ஏர்போர்ட் இப்படி தாங்க இருக்காங்க. பட் ஏர்போர்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. நல்ல பெரிய ஏர்போர்ட், எல்லா இடத்துலையும் கனெக்டிங் ரேம்ப் இருக்குது, டிசபிலிட்டி வாஷ்ரூம் இருக்குது. எஸ்பெஷலி இன்டர்நேஷ்னல் டெர்மினல்ஸ் இருக்குது இல்லையா, அது எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு. இங்கேருந்து நம்ம அந்த டொமஸ்டிக் டெர்மினல் மாறும்போது தான் நமக்கு நிறைய சேஞ்சஸ் பார்க்க முடியும். இன்க்ளூடிங் தி வே தே ட்ரீட்டஸ் அப்படிங்கிறதுலேருந்து ஆரம்பித்து எல்லாத்துலேயுமே நம்ம டிஃப்ரென்ஸ் பார்க்க முடியும். இன்டர்நேஷ்னல் டெர்மினல்ஸ் எல்லாமே நல்லா தாங்க இருக்குது. இட் வாஸ் வெரி குட். இந்த பக்கியில் கூட்டிகிட்டு போகிறதுக்கு கூட சார்ஜ் கேட்குறாங்க. இது என்னென்னு சொல்ல முடியும்னு எனக்கு தெரியல. ஐ ரியலி வாண்டட் டு மென்ஷன் திஸ். இவ்வளோ நம்ம டெர்மினல்ஸ் நடக்கணும், கேட்டு நடக்கணும் அப்படிங்கும்போது அந்த பக்கி வந்து கூட ஃப்ரீயாக கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் எத்தனை பேர் ஏறுறீங்க அதுக்கான சார்ஜஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ டெல்லி ஏர்போர்ட்டில் வந்து நீங்கள் மாறுறீங்க டெர்மினல் அப்படின்னா மேக் மைண்டை ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. யூ வில் நாட் பி ட்ரீட்டட் சூப்பர் குட் அண்ட் யூ ஹாவ் டு வாக் அ லாட் அப்படிங்கிறத மைண்டில் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து ஒரு ஜென்ரலாக நான் கோ த்ரூ பண்ண விஷயம். யூஸ்வலி when I travel through Delhi, this is what happens, especially during the transit between the terminals, domestic to international or whatever. இது வந்து கண்டிப்பாக இந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ இதை மட்டும் நான் இங்கே மென்ஷன் பண்ணிக்கிறேன். டெல்லி எடுக்கிறது எடுக்காததோ உங்களோட பர்சனல் சாய்ஸ். ஸோ வந்தாச்சு சென்னை வந்தாச்சு. சென்னை சூப்பராக இருந்ததுங்க. நல்லாவே ட்ரீட் பண்ணாங்க. அழகாக கேபின் வீல் சேருமே நல்லா இருந்தது. ரெகுலர் வீல் சேருமே ரொம்ப நல்லா இருந்தது. கம்பேரிட்டிவ்லி டெல்லியை கம்பேர் பண்ண ப்ராபப்ளி நான் சென்னை அப்படிங்கிறதுனால ஐ ஃபெல்ட் மோர் கனெக்டடாக அப்படின்னு தெரியல. இன்னொன்று லாங்குவேஜ் வந்து ஹிந்தி இல்லை தமிழ் தான் பேசுவாங்க இல்லையாங்க. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சென்னை இறங்கினோன்னே எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது. அஃப்கோர்ஸ் ஐ வாஸ் வெரி டயர்டு, அது வேறு விஷயம். நல்லா தூங்கினாலுமே கூட சரியான டயர்டாக இருந்தது ஜெட்லாக்னால. ஸோ சென்னை வந்தாச்சு. ஃபர்ஸ்ட் டைம் எங்கள் அப்பா இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். நிறைய பேர் யார் உங்களை ஏர்போர்ட் வந்து பிக் பண்ணுவாங்க அப்படின்லாம் வந்து கேட்டிருந்தீங்க போன விலாக்லேயே. ஸோ ஹியர் இட்ஸ் மை டேட். நம்ம அப்பா அம்மாவை தவிர யாருங்க நமக்கு ஃபஸ்ட்டு வந்து செய்வாங்க இல்லையா? அதுவும் எங்கள் அப்பா மாதிரி வந்து என்ன முடியாது அப்படின்னும் அவர் சொல்லவே மாட்டார். வாட் எவர் த சிச்சுவேஷன் இஸ் ஹி வில் பி த ஃபர்ஸ்ட் பர்சன் டு கம் அண்ட் அட்டெண்ட். எனக்கு வேறு செம்ம காது வலி, அணுக்கும் பயங்கரமாக இந்த தடவை காது வலி. டிசெண்ட் ஆகும்போது ரொம்ப காது வலிக்க தொடங்கிடுச்சு இந்த தடவை. ஸோ இன்ட்ரடியூசிங் மை டேட். இவர் தான் வந்து யூஸ்வலாக வந்து பிக்கப் பண்ண வருவார். அகெயின் ட்ராப் பண்ணும்போது எங்கள் அப்பா தான். நிறைய பேர் வருவாங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம், பட் நான் யாரையும் வர வேண்டான்னு சொல்லிவிடுவேன். மோஸ்ட்லி எங்கள் அப்பா தான் வருவார். எஸ் ஃப்ரெண்ட்ஸ், இந்த விளாக் நான் இங்கேயோட முடிச்சுக்கிறேன். இனிமேல் வந்து ஒரு 2 monthsக்கு நீங்கள் விளாக் சென்னையிலேருந்து அப்லோட் பண்ணுறதை பார்ப்பீங்க. ப்ளீஸ் கீப் சப்போர்ட்டிங் மீ அண்ட் see you all soon in my next vlog. Take care and bye-bye.